ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சிரா சேஃப்டி யூடியூப் சேனல். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 16 சேனல் என்விஆர் அதோட செட்டாக 16 கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து DS7600 சீரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 7616 NXi K1ங்கிற மாடலு. K1ங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்க் சப்போர்ட் பண்ணுறது. இதில் வந்து K2 K4 வரைக்கும் இருக்குது. K2 K4ல வந்து 2 ஹார்டிஸ்க்கு நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜுக்கு தேவையான ஹார்டிஸ்க்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீட்டான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஹைலைட்டான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி கேமரா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்குது, 4K அவுட்புட் இருக்குது. அந்த மாதிரி இதோட ஹைலைட்டான விஷயம். அதே மொபைல் வியூவில் வந்து ஹிக் கனெக்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் வியூ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஹைலைட்டான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஹிக்விஷன் பொறுத்த வரைக்கும் அதோட டிவிஆர்ஸ் என்விஆர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பேக்கிங் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்லேயே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை கேரி பண்ணுறதுக்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது என்விஆருங்கிறனால இது கூட வந்து பேட்ச் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது Cat6 கேபிள் 2 மீட்டர்ஸு. Cat6 கேபிளை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் 1.5 ஆம்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய அடாப்டர். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹார்டிஸ்க் மாடலுங்கிறனால ஒரு சாட்டா கேபிள் வந்துருக்குது. அதோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி 2-4 அந்த மாதிரிலாம் பாக்ஸ் கூடயே கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹார்டிஸ்க்கை வந்து என்விஆரில் வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸும் இதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்டிஸ்க்கு தேவையான பவர் கேபிள், அதை பவர் சாட்டா கேபிள்னு சொல்லுவோம், இல்லை பவர் அடாப்டர் கேபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேபிளும் இது கூடயே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மவுஸும் இது கூட அட்டாச்சாக வச்சுருவாங்க. ஸோ டோட்டலாக பாக்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு என்விஆர் கவர்லேருந்து பிரித்து அதில் வந்து என்ன மாதிரி எல்இடிஸு என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். இது ரெகுலராக வரக்கூடிய அந்த பிளாக் கலர் இதில் ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து எக்யூஷனுங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதில் மிடில் வந்து 3 எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பவருக்கான எல்இடி, நெக்ஸ்ட்டு ஹார்டிஸ்க் ரன் ஆகுதுங்கிறதுக்கான எல்இடி, அடுத்தது லேண்ட் கேபிள் கனெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறதுக்கான நெட்வொர்க்கிங் எல்இடி. ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் ஒரு யூஎஸ்பிக்கான 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு பேக்கப் எது வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறதுக்காக. லெஃப்ட் சைடில் வந்து ஏர் வென்டிலேஷனுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இல்லை சில மாடலில் வந்து ஃபேன் வச்சு வரும், இந்த மாடலில் ஃபேன் இல்லை. பாட்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து தேவையான அளவு ஏர் சர்க்குலேஷன் இருக்குனுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து 3 பக்கத்தில் இருந்தும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஏர் சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏர் ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்விஆருங்கிறதுனால ஒரே ஒரு லேண்ட் போர்ட் மட்டும் தான் வரும். இதுவே டிவிஆர் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிஎன்சி கனெக்டர்ஸ் வந்துருக்கும். இது என்விஆருங்கிறதுனால ஒரே ஒரு லேண்ட் போர்ட் வந்து போதுமான அளவு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ இன் அண்ட் அவுட்டுக்கான ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு இதில் வந்து 2 அவுட் எடுத்துக்கலாம். இதில் HDMI எடுத்துக்கலாம், VGA அவுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பேக் சைடில் வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான 2.0 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான DC பவர் போர்ட்டு. இது ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவர் சுவிட்ச் பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரைட் பாட்டமில் வந்து கிரவுண்டுக்கான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்திங் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிரவுண்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடில் இருக்கிற பின் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். நீட் அண்ட் சிம்பிளான டீட்டெயில்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு இது வெயிட் ரொம்ப கம்மி. இதுக்குள்ளே இருக்க போர்டு வந்து சர்க்யூட் போர்டு வந்து ரொம்ப சின்ன போர்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க POI சுவிச்சஸ்ஸு. இந்த சைட்டில் 2 பிராண்டு 3 POI சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம CP ப்ளஸோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதில் வந்து 8 போர்ட் POI சுவிட்சு 100 Mbps ஸ்பீடு உள்ளது. இதில் வந்து 8+2ன்னு சொல்லுவாங்க. 8 போர்ட் வந்து POI கேமராக்காகவும் 2 போர்ட் வந்து அப்லிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா 12 கேமரா ஒரு பக்கமும் அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு 4 கேமரா ஒரு பக்கமும் இருக்குது. அதோட கேபிளிங் எப்படி பண்ணோங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதோட டீட்டெயிலான வீடியோவும் நான் போடுறேன். இந்த POI சுவிட்சில் பார்த்தீங்கன்னா பவர் கன்வெர்ட்டர் அடாப்டர் வந்து உள்ளேயே இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் கேபிளில் பவர் கார்டை வந்து டேரெக்டாக பேக் சைடில் கொடுத்தீங்கன்னா போதும். இதுலேயும் 2 சைடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏர் வென்டிலேஷன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நான் சொன்ன மாதிரி நார்மலாக சிஸ்டமுக்கு போடக்கூடிய 3 பின் பவர் கார்ட் போட்டாலே போதும். அடுத்தது இதில் வந்து 2 பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பிராமா, இன்னொன்று ஹிக்விஷனு. ஒரு இடத்துல 4 ஹிக்விஷன் கேமராவும் ஒரு இடத்துல 12 பிராமா IP கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது வந்து வேறு பிராண்ட் கிடையாது, ரெண்டுமே சிஸ்டர் கன்சர்ன் தான். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒரே என்விஆரில். அடுத்தது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டாவது ஹிக்விஷன் பிஒய் சுவிட்ச். இதில் 2 பிஒய் சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8+2 8 போர்ட் வந்து பிஓஇ கேமராவுக்கு போகக்கூடிய பவரு, 2 வந்து அப்லிங்க்குக்காக, அதாவது ஒரு சுவிட்சிலேருந்து இன்னொரு சுவிட்சுக்காக ஒரு லிங்க்கும், இன்னொன்று வந்து நீங்கள் அதர் என்விஆருக்கோ இல்லை நெட்வொர்க் சுவிட்சஸ்க்கோ எடுக்கக்கூடிய பவர் லிங்க் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 8+2ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா சிபி ப்ளஸ் மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும். இது எப்படி ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறது வந்து வெறும் சர்க்யூட் போர்டு மட்டும்தான். இதுக்கு தேவையான பவர் கன்வெர்ட்டர் வந்து, அதாவது அடாப்டர் வந்து அவுட் சைடில் நம்ம வச்சுக்கிற மாதிரி வரும், ஒரு லேப்டாப் அடாப்டர் மாதிரி வரும். ஸோ இது வந்து வெறும் போர்டு உள்ளே இருக்கிறனால ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டிசி சப்ளை தான் டேரெக்டாக கொடுக்க முடியும், இது மாதிரி ஒரு அடாப்டர் மூலமாக. அதேமாதிரி இந்த சைட்டில் யூஸ் பண்ண கேமராஸு, பிஒய் சுவிட்சஸ் எல்லாத்தோட மாடல் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது கேமராக்கு வரலாம். இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பார்த்திங்க அப்படின்னா பிராமாவோட ரேஞ்ச் இன் வியூ 4MP கேமரா, கலர் வித் மைக். இதில் வந்து நைட் டைமில் கலர்லேயும் தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளேபேக் பார்க்கும்போது வித் ஆடியோவோட ப்ளேபேக் பார்த்துக்கலாம். இது பாக்ஸில் நம்ம ரெகுலராக அன்பாக்சிங் பண்ணுறது தான். அவுட்டோர் கேமரானா உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டைப் கொடுப்பாங்க. அதே மாதிரி RJ45 ஜாக்கோட கேப் கொடுப்பாங்க, ஸோ தண்ணியில் நனையாமல் இருக்கிறதுக்காக. இந்த சைட்டில் ஆல்ரெடி வந்து கேமராஸ் போட்டிருந்தாங்க. பட் அந்த 12 கேமராவும் மல்டிபிள் பிராண்டில் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டைமில் ஃபிக்ஸ் பண்ணது, ஒரு 4 கேமரா, அடுத்து ஒரு 4 கேமரா அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து எனக்கு என்டையராக வந்து எதுவுமே வேண்டாம், கழட்டிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே பிராண்டில் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸிஸ்டாக இருந்த கேமராஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருந்த Cat6 கேபிளவே யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கேமராவோட பேக் பாக்ஸு, நல்லா இருந்த பாக்ஸு, சில பாக்ஸஸ்லாம் வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேப் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இது வந்து அவுட்டோர் கேமரா. அவுட்டோர் கேமரா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேமராவில் வந்து எவ்வளோ தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது. பட் அதோட கனெக்டர் பாயிண்டில் வந்து தண்ணி படக்கூடாது. நம்ம லேண்ட் கேபிளில் அந்த RJ45 ஜாக்குக்கும் நம்ம கேமராவில் இருக்க RJ45 பின்னும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி படவே கூடாது. அதுக்காக தான் கேமராவில் வந்து கேப் கூட அட்டாச்சாக கொடுத்துருவாங்க. அதை யாருமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டில் மாட்டுறாங்க அப்படின்னா, அவுட்டோரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜாக்கை போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன டேப் பண்ணால் போதும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அதற்கு நீங்கள் விடாதீங்க. டெக்னீஷியனும் அதே மாதிரி இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க கஸ்டமர் ப்ளேஸில். அப்படியே அந்த கேப் போட்டாலுமே வந்து நீங்கள் அதை சுற்றி ஒரு டைம் இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னீஷியன் டேப் பண்ண மறந்துட்டார். நான் மறுபடியும் சொன்னேன் டேப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக டேப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பை சான்ஸ் வந்து ரொம்ப தண்ணி வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தண்ணியே நின்னாலும் நம்மளோட கனெக்டருக்குள்ளே தண்ணி போகாது. மற்றபடி கேமராவில் எவ்வளோ தண்ணி பட்டாலுமே கேமரா ஒன்றாகாது, வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த கேமராஸ்லாம் IP67 ரேட்டட் கேமராஸு. ஒரு வழியாக ஒரு 9 கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசி 3 கேமரா ஒர்க் போயிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போகிறோம், அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் பஞ்சமா. பாஸ் மழை பெய்யுது, நாளைக்கு பார்த்துக்கலாங்களா? அது இல்லை பாஸ், மழை பெய்யுது, இது ஒரு காரணமாக ஒரு வாரத்துக்கு எஸ்கேப் ஆயிடுவீங்க. அதான் கொடை கொடுத்துட்டு போகலாம். ஒரு வழியாக எல்லா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 16 கேமராவும் நீட்டாக வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நீங்கள் கேபிளிங்கும் RJ45 க்ரிமிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் எல்லா கேமரா லிங்க்கில் வந்துடும். இந்த கஸ்டமர் மொபைல் வியூ வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதில் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி செட்டிங்ஸ் பார்க்குறது, ப்ளேபேக் எப்படி வைக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு சைட்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.